சபாநாயகர் முற்றுகை, அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் என பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. காவல்துறை மானிய கோரிக்கை மீது முதலமைச்சர் பதிலுரையுடன் அவை ஒத்திவைக்கப்படுகின்றன. மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்று அறிமுகம். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து தண்டனைகளை கடுமையாக்க முடிவு. கள்ளச்சாராயம் போன்ற உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் குற்றச் செயல்களுக்கு தற்போது உள்ள தண்டனை போதுமானதாக இல்லை. மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். மதுவிலக்கு திருத்த சட்டம் இந்த ஆண்டின் ஆகச் சிறந்த நகைச்சுவை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம். நீட் தேர்வை கைவிட வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம். தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஆளுநருக்கு அனுப்ப பேரவை அலுவலகம் முடிவு. மாணவர்களின் நலன் கருதி தேசிய அளவிலான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் மூலம் மீண்டும் வலியுறுத்தல். கேரளா, கர்நாடகா, டெல்லி உள்ளிட்ட 8 மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழகத்தை போன்று நீட் தேர்வு ரத்து செய்யக்கூடிய மசோதாவை சட்டமன்றங்களில் நிறைவேற்றுமாறு கோரிக்கை. சட்டப்பேரவையில் நீட் விலக்கு கோரும் தனி தீர்மானம் மீண்டும் கொண்டுவரப்பட்டதில் எந்த பயனும் இல்லை. நீட் விலக்கு கோரும் தனி தீர்மானத்திற்கு அதிமுக, பாஜக எதிர்ப்பு. கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. புதுச்சேரி ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வந்தவர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 65ஆக அதிகரிப்பு. நாகையில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட 13 பேரை ஒரே நாளில் தட்டி தூக்கிய போலீசார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 120 லிட்டர் கள்ளச்சாராயத்தை இருசக்கர வாகனத்தில் கடத்திச் சென்ற 2 கைது. ஜூன் மாதம் பெற்றுக்கொள்ளாத ரேஷன் பொருட்களை ஜூலை மாதம் பெற்றுக் கொள்ளலாம். தமிழக அரசு அறிவிப்பு. விஜய் கல்வி விருது வழங்கும் விழாவில் செய்தியாளரை ஒருமையில் பேசி தாக்க முயன்ற பவுன்சர்களால் பரபரப்பு. பிரச்சனையில் தலையிட்டு பவுன்சர்களை செய்தியாளர்களிடம் மன்னிப்பு கேட்க வைத்த போலீசார். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே காரில் கொண்டு செல்லப்பட்ட 1 கோடி ரூபாய் பறிமுதல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் பறக்கும் படையினர் நடவடிக்கை. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே பழுதடைந்த மின்கம்பத்தை மாற்றியமைக்க லஞ்சம் கேட்ட மின்வாரிய ஊழியர். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. சரி, என்ன வாங்கி தரணும் அவங்ககிட்ட? எவ்வளோ வாங்கி தரணும்? அப்படி இல்லைண்ணா, மொத்தம் நான் சொல்லுங்க. நான் 1 2 3 4 5 மொத்தம் 6 வீட்டுக்கு வந்து அந்த கம்பம். இப்போ நான் கேட்கறதுன்னா எவ்வளோ கேட்கட்டும் அதை சொல்லு. சர்வீஸுக்கு ஒரு 200 கேட்டு வாங்கி
200 ரூபாய் கேட்கலாம். நான் செலவு பண்ணது வரைக்கும் கொடுங்க தான் நான் கேட்குறேன். நம்மளுக்கு எப்படி தெரியும்? சரி, என்ன வாங்கி தரணும் அவங்ககிட்ட? எவ்வளோ வாங்கி தரணும்? நான் தர்மபுரியில் சட்டவிரோதமாக கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை தெரிவித்த கும்பல், பெண் புரோக்கர் உள்பட 4 பேர் கைது. ஸ்கேன் இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்கள் பறிமுதல். திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி பகுதியில் பயங்கர வெடி சத்தம், வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். இந்தியாவின் மத சுதந்திரம் குறித்த அமெரிக்காவின் அறிக்கையை நிராகரித்த மத்திய அரசு, தவறான விளக்கங்களை கொண்ட ஒரு தலைபட்சமான அறிக்கை என இந்தியா குற்றச்சாட்டு. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்கான கஜகஸ்தான் பயணத்தை தவிர்த்த பிரதமர் மோடி, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் காரணமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையிலான குழு செல்ல உள்ளதாக தகவல். முறைகேடு புகாரால் ரத்து செய்யப்பட்ட யுஜிசி நெட் தேர்வுக்கான புதிய தேதி வெளியீடு. ஆகஸ்ட் 21, செப்டம்பர் 4 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறும் என்றும் அறிவிப்பு. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் ஜார்க்கண்டில் மேலும் 2 பேர் கைது. பள்ளி முதல்வர் மற்றும் துணை முதல்வரை கைது செய்தது சிபிஐ. தற்போது சிபிஐ விசாரணை. இருவரும் தேசிய தேர்வு முகமையின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டதும் அம்பலம். மகாராஷ்டிராவில் மகளிருக்கு மாதம் 1500 ரூபாய், குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பட்ஜெட்டில் கவர்ச்சிகர அறிவிப்புகள் வெளியீடு. சிறையில் இருந்து விடுதலையான ஹேமந்த் சோரனுடன் முதலமைச்சர் சம்பாய் சோரன் மற்றும் அமைச்சர்கள் சந்திப்பு. சதி திட்டம் காரணமாக 5 மாதம் சிறையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக ஹேமந்த் சோரன் குற்றச்சாட்டு. தெலுங்கானாவில் பிஆர்எஸ் கட்சி எம்எல்ஏ யாதையா காங்கிரஸ் கட்சியில் ஐக்கியம். 4 மாதங்களில் 6 எம்எல்ஏக்கள் கட்சி தாவியதால் சந்திரசேகர் ராவுக்கு பெரும் பின்னடைவு. தெற்கு காஷ்மீரில் உள்ள குகை கோயிலில் பனிலிங்கத்தை தரிசிப்பதற்கான அமர்நாத் யாத்திரை இன்று தொடக்கம். 4600 பேர் அடங்கிய முதல் குழு காஷ்மீர் பள்ளத்தாக்கை வந்தடைந்தது. தலைநகர் டெல்லியில் 88 ஆண்டுகள் இல்லாத வகையில் மழை. சூறாவளி காற்றுடன் ஒரே நாளில் 23 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்தது. தலைநகர் டெல்லியின் முக்கிய சாலைகளில் வடியாத வெள்ளம். சாலைகளில் தேங்கியுள்ள மழை நீரால் கடும் போக்குவரத்து நெரிசல். கர்நாடக மாநில நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை எதிரொலி. கேஆர்எஸ் அணையின் நீர்மட்டம் 91 அடியை தாண்டியது. தெலுங்கானா மாநிலத்தில் கண்ணாடி தொழிற்சாலையில் வெடி விபத்து. 5 தொழிலாளர்கள் உயிரிழப்பு, 15 தொழிலாளர்கள் படுகாயம். பீகார் மாநிலத்தில் மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்தது.
9 நாட்களில் 5 பாலங்கள் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. பெரும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. ஆந்திர மாநிலத்தில் தேர்தல் நேரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மதுபாட்டில்கள் அழிப்பு. சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்களை ரோடு ரோலரை ஏற்றி அழித்து போலீசார். நேரடி விவாதத்தில் ட்ரம்பை எதிர்கொள்ள முடியாமல் திணறிய ஜோ பைடன். அமெரிக்க அதிபர் தேர்தலில் பைடனுக்கு பதிலாக புதிய வேட்பாளரை நிறுத்த ஜனநாயக கட்சி பரிசீலனை. ஈரான் நாட்டில் அதிபர் தேர்தலுக்காக வாக்குப்பதிவு நிறைவு. பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது. பாகிஸ்தானில் கடந்த 6 நாட்களில் வெயிலுக்கு பலியானோரின் எண்ணிக்கை 550ஐ தாண்டியது. சிந்து மாகாணத்தில் சுகாதார அவசர நிலை அறிவிப்பு. தாய்வான் மக்கள் சீனா, ஹாங்காங், மக்கோவாக்கு செல்ல வேண்டாம். சீனாவின் அச்சுறுத்தலால் நாட்டு மக்களுக்கு தாய்வான் அரசு அறிவுறுத்தல். விண்வெளியில் செயலிழந்த நிலையில் சுக்குநூறாக வெடித்து சிதறிய ரஷ்ய செயற்கைக்கோள். சர்வதேச ஆய்வு நிலையத்தில் இருந்த ரஷ்ய விஞ்ஞானிகள் பாதுகாப்பு அறையில் தஞ்சம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 525 ரன்கள் குவிப்பு. அதிரடியாக ஆடிய ஷபாலி வர்மா இரட்டை சதம் அடித்து அசத்தல். யூரோ கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரின் நாக் அவுட் சுற்று போட்டிகள் இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்தில் இத்தாலி மோதல்.